الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்கரா 261வது திருவசனம். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பவர்களுக்கு உதாரணமாகிறது. கமசலி ஹப்பத்தின், ஒரு தானிய மணியை போன்றதாகும். அந்த தானிய மணி 7 கதிர்களை விளைவிக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் உள்ளன. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இவ்வாறுதான் பன்மடங்காக்குகிறான். அல்லாஹ் விசாலமானவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய பாதையில் செலவழிப்பது, அந்த செலவழிப்பதினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை ஒரு உதாரணத்துடன் சொல்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தர்மம் செய்வதின் சிறப்புகளை, தர்மம் செய்வதின் வலியுறுத்தலை அல்லாஹ் சொல்கிறான். நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் சதக்கா செய்யுங்கள். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும், நாம் எதை வழங்கி இருக்கிறோமோ அவைகளிலிருந்து நீங்கள் அந்த ரிஸ்கிலிருந்து செலவழியுங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான். இன்னும் பல்வேறு இடங்களில் குர்ஆனிலே அல்லாஹ் சதக்கா, தர்மங்கள் இவைகளை வலியுறுத்தி சொல்கிறான். இந்த இடத்தில் அந்த சதக்கா செய்வதனால் என்ன பலன் என்பதை ஒரு எளிய உதாரணத்துடன், நாம் எளிதில் விளங்கக்கூடிய, நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி அந்த உதாரணத்துடன் அதை விளக்குகிறான். அதாவது, ஒரு நெல்மணியை விதையாக நாம் போடுகிறோம். ஒரு நெல்மணியை விதையாக நாம் போடுகிறோம். அந்த நெல்மணி 7 கதிர்களுடைய ஒரு பயிராக வெளியே வருகிறது. அது விளைந்து ஒரு தாவரமாக வெளியே வருகிற போது, பயிராக வெளியே வருகிற போது 7 கதிர்களுடைய பயிராக வெளியே வருகிறது. அது அறுவடைக்கு தயாராகும் பொழுது அந்த 7 கதிர்களில் ஒவ்வொன்றிலும் 100 நெல்மணிகள் கிடைக்கின்றன. ஒரு தானியம் தான். அந்த தானியம் 7 கதிர்கள். அந்த 7 கதிர்களில் 100 என்று சொன்னால் 700. ஒன்று 700ஆக பன்மடங்காக பெருகி நிற்கிறது. இதை நாம் எல்லா மரம், செடி, கொடிகளுக்கும், பழம் தரும் எல்லா கனிவர்க்கங்கள் கொடுக்கக்கூடிய மரங்களுக்கும் நாம் உதாரணமாக சொல்ல முடியும். ஒரே ஒரு மரத்தின் மாம்பழத்தினுடைய ஒரு விதைதான் அது ஏராளமான மாம்பழங்களை தன் வாழ்நாள் முழுக்க உற்பத்தியாகி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது பலன் தருகிறது. இது போன்று நீங்கள் தென்னை மரம் எடுத்துக்கொண்டாலும், இது போன்று என்னென்ன மரங்கள் வகைகள் இருக்கின்றனவோ, தானிய வகைகள் இருக்கின்றனவோ, எல்லாமே இப்படித்தான். ஒரு விதை, அந்த ஒரு விதை பன்மடங்காக அதனுடைய பலன்கள் என்பது இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஒரு எளிய உதாரணத்தை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற, நம்முடைய வாழ்வோடு உணவு என்கிற அந்த சங்கிலியில் நெருக்கமான ஒரு தொடரில் இருக்கக்கூடிய விவசாயத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் ஒப்பிட்டு அதிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து, சதக்கா என்பது எவ்வளவு பெரிய பலன் தரக்கூடியது என்பதை அல்லாஹ் இங்கே இந்த இடத்திலே சொல்கிறார். நாம் இந்த இடத்தில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக செலவழித்தல் என்பது பணத்தை குறைக்க செய்யும். நம்முடைய பாக்கெட்ல ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு 20 ரூபாய் எடுத்து தர்மம் செய்கிறோம் என்றால் மீதி 80 ரூபாய் இருக்கும். இதான் யதார்த்தம். ஒரு 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு சாப்பிடலான்னு போறோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு 900 ரூபாய் செலவழிச்சிட்டு மீதி வருகிற போது 100 ரூபாய் தான் கையில இருக்கும்.
9,000 ரூபாய் செலவழிச்சாச்சு. இது போல நம்முடைய அன்றாட செலவுகள் என்பது, செலவீனங்கள் என்பது, அது நம்முடைய அந்த பணத்தை குறைக்க செய்யும். இதுதான் யதார்த்தம். நாம் அதைத்தான் பார்க்கிறோம் அல்லவா? அதிலும் கூட இந்த பணம் என்கிற ஒரு நெருக்கடி என்பது, பணத்தினுடைய நெருக்கடி என்பது, நம்முடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த சேமிப்புகள் குறைகிறதே என்கிற எண்ணத்தோடு அதை நாம் செலவில் அணுகும் பொழுது, அந்த செலவீனங்களில் அணுகும் பொழுது நாம் ரொம்பவே யோசிப்போம். ஒரு மாச கடைசியா இந்த தேதி என்ன தேதி அப்படிங்கிறது தான் சேலரி வாங்கக்கூடியவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கும். ஒரு விஷயத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன தேதின்னு யோசிப்பாங்க. அந்த தேதியை பொறுத்து அந்த செலவு இருக்கிறதா இல்லையா என்பது இருக்கும். அதுபோல ஒரு திடீர் செலவு வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கான திடீர் செலவு என்பது ஒரு நிலைகுலைய செய்யக்கூடியதாக ஆகிவிடும். ஒரு காய்ச்சல் வந்துருச்சு யாருக்காவது வீட்டுல அப்படின்னா, அந்த ஒரு சூழல்ல ஒரு காய்ச்சல் என்பது இன்றைக்கு மருத்துவமனைக்கு போனா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உண்டான ஒரு செலவு. ஆக இதுபோல செலவீனங்கள் என்பது அது வருமானத்தை குறைக்க செய்யும். அதுவும் மாத வருமானக்காரர்கள் அவர்கள் அதை பற்றி யோசிப்பார்கள். இது குறைகிறது, பட்ஜெட்ல இது கொஞ்சம் நமக்கு டிராப் ஆகும் அல்லது இது கொஞ்சம் நமக்கு இடைஞ்சலாகும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து தான் செலவழிப்பார்கள். ஆக வருமானம் என்பது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு என்பது, பணம் என்பது, இது செலவழித்தால் குறையும். இது நமக்கு தெரிஞ்சது, நாம யதார்த்தத்துல பார்க்கிறது. ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்வது செலவழித்தால் கூடும், பெருகும், 700 மடங்காக பெருகும் என்று சொல்கிறான். இப்ப இந்த விஷயத்தை நாம் இணைப்பதற்கு இந்த இடத்தில் நாம் சரியான ஒரு அணுகுதல் என்பது கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒரு முஃமினுடைய எண்ணம் என்பது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்பது நம் கணக்குகளின் அடிப்படையில் உள்ளதல்ல. செல்வம் என்பது நம் கணக்குகளின் அடிப்படையில் உள்ளதல்ல. மாறாக அல்லாஹுவின் ரிசுக்கு என்பதுதான். அந்த ரிசுக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசுக்கு என்பது அல்லாஹ் அதனுடைய கணக்குகளை வைத்திருக்கிறான். அதனால தான் யர்சுக்கு மையஷா, அவன் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல், பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கிறான். அந்த ரிசுக்கிற்கு கணக்கு கிடையாது. ரப்பினுடைய ரிசுக்கை நாம் கணக்கிட முடியாது. அந்த ரிசுக்கிற்கும் நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வருமானங்களுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது. இந்த ரிசுக்கு, அல்லாஹுடைய ரிசுக்கிற்கும் நம்முடைய வருமானம், நம்முடைய சம்பாத்தியத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதை கொண்டு நம்முடைய ரிசுக்கு என்பது நிர்ணயிக்கப்படுவதல்ல. நாம ஒரு ரூபாய், மாத ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்றாலும், அல்லது ஒரு பிசினஸ் மேன் அதுல முதலீடு செய்து அவளுடைய முதலீட்டில் கிடைக்கக்கூடிய லாபமாக இருந்தாலும், இது எதுவும் ரிசுக்கினுடைய கணக்கு வரையறை அல்ல. அல்லாஹுவினுடைய ரிசுக்கு என்பது கணக்கு வரையறைக்குட்பட்டது அல்ல. அது விசாலமானது. அவன் நாடியவர்களுக்கு அதனுடைய விசாலத்தை கொடுக்கிறான். அதனால லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது அவர்கள் வருடக்கணக்கில் கணக்கு பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரும் முதலீடு கொண்டவர்களாக இருந்தாலும் சரிதான், மாதம் சேலரி வாங்கக்கூடிய ஒரு மாத வருமானக்காரராக, மாத சம்பளக்காரராக இருந்தாலும் சரிதான், இவர்கள் எல்லோருடைய எல்லாரையும் அல்லாஹ் ஒரே ரிசுக்குங்கிற பார்வையில தான் வைத்து பார்க்கிறான். அவர்களுடைய ரிசுக்கு என்பது அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்கப்படுகிறது, அது நிறைவேற்றப்படுகிறது என்பதில் ஒரு முஃமின் எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, அதுல பின்வாங்க கூடாது. அதைத்தான் நாம் முதலில் உணர வேண்டும். ஒரு முஃமினுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ரிசுக்கு ரப்பினுடைய கையிலே இருக்கிறது, அவன் தன் கரங்களில் வைத்துள்ளான், அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எதற்கும் ரிசுக்களிப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் கொஞ்சமும் நாம் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சதக்காங்கிற விஷயத்துல நாம் நினைப்பதை போன்று நம்முடைய ரிசுக்கு, நம்முடைய வருமானங்களிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சதக்கா என்பது நம்முடைய செல்வத்தை குறைப்பதில்லை, ரிசுக்கை குறைப்பதில்லை. இதுதான் யதார்த்தம். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தினுடைய வகைகளை, தர்மம் என்பது நாம் வெறுமனே யாராவது நம்ம கிட்ட கேட்டு வந்தாங்கன்னா அதை நாம் எடுத்து கொடுப்பது என்று நினைக்கிறோம் அல்லவா? தர்மத்தினுடைய வகை என்பதும் விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தர்மத்தினுடைய வகையை நமக்கு விவரித்து சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், பெருமானார் சொல்வார்கள், நம்முடைய உடம்பில் ஒவ்வொரு 360 எலும்பு மூட்டுக்கள் இருக்கின்றன. உடம்புல 360 எலும்பு மூட்டுக்கள் இருக்கின்றன.
இந்த ஒவ்வொரு எலும்பு மூட்டிற்கும் அது நன்றாக இருந்ததற்கும் இனி இருப்பதற்கும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. 360 தர்மம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 360 தர்மம் செய்ய வேண்டும் என்பது அது ரொம்பவுமே சாத்தியமான விஷயம்தான், பணம் காசு என்று பார்த்தால். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுனா யுதீகு தாலிக, எங்கள்ல யார் இதன் மீது சக்தி பெறுவார்? 360 தர்மங்கள், திருகங்களாக இருந்தாலும் சரி அல்லது 360 நபர்களுக்கு தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, இப்படி 360 தர்மங்கள் செய்வதற்கு எங்கள்ல எத்தனை பேர் சக்தி பெற முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஐயுனா யுதீகு தாலிக, எங்கள்ல எத்தனை பேர் சக்தி பெற முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நினைப்பதை போல 360 தர்மம் என்பது 360 தர்மங்களாக, திருகங்களாக, தீனார்களாக அல்லது 360 நபர்களுக்கு உதவி செய்வதாக இப்படியாக மட்டுமே நீங்கள் கணக்கு கொள்ள வேண்டாம். தர்மத்தினுடைய வகைகள் விசாலமானது என்று சொல்லிவிட்டு நீங்கள் சுபஹானல்லாஹ் சொல்வதும் தர்மமாகும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் தர்மமாகும், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் தர்மமாகும், ஒரு நன்மையை ஏவுவதும் தர்மமாகும், ஒரு தீமையை தடுப்பதும் தர்மமாகும். இவ்வளவு ஏன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொடரிலே ரொம்ப அழகாக சொல்வார்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்கள் மனைவிக்கு உங்கள் கரங்களினால் ஒரு கவள உணவை கொடுக்கிறீர்கள் அல்லவா, அதுவும் தர்மமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தினுடைய விசாலமான வகைகளை இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி இருப்பார்கள். தர்மம் என்பது விசாலமான வகைகளிலே, கண்ணோட்டங்களிலே இருக்கிறது மார்க்கத்திலே. ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்வதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு தர்மம் செய்வது, நம்முடைய உறவுகளுக்கு கொடுப்பது, இது எல்லாமே தர்மத்தின் வகைகளில் வந்தாலும் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்வது என்பது தனி வகை. தர்மம்ங்கிறதுல இவைகள் எல்லாம் வரும், ஆனா அல்லாஹுவின் பாதையில் தர்மம் என்பது அது தனி வகை. இறைவனுடைய மார்க்கத்திற்காக, இறைவனுடைய மார்க்கத்தின் வழியில் இருக்கக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளுக்காக உதவுவது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது. இந்த அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வது என்பதை பொறுத்தவரை இதற்கு தர்மங்களில் கூடுதல் அந்தஸ்து உண்டு. தர்மம் என்பதுல கூடுதல் அந்தஸ்து உண்டு. இப்ப தர்மங்களை நாம 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவது தர்மம், நாம் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள்ல, இபாதத்துகளின் மூலமாகவே தர்மத்தின் நன்மைகளை அடைய முடியும். இரண்டாவது வகை இருக்கிறது, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வது. இது கொஞ்சம் கூடுதலான தர்மத்தினுடைய வகை, அந்தஸ்து கூடிய தர்மத்தினுடைய வகை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த தர்மத்தினுடைய வகைகளையும் அந்த தர்மம் சார்ந்த சிந்தனைகளையும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்கள், படிப்பினைகளை பெறக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.